Sentence actually it's a very serious story. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைங்க மாட்டேங்குது, பிள்ளைங்க கதை எழுதுறது, பிள்ளைங்க கதை ஆண்டவர் பிள்ளைங்க கதை பிள்ளைங்களுக்கு அதிகாரமாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் வேர் வி ஆர் சம்டைம்ஸ் வி டேக் இட் லைட்லி. ஆல் இஸ் அ சில்ட்ரன் ஸ்டோரி. இது பிள்ளைங்களுடைய கதை. இது பிள்ளைங்களுக்காக தான் இந்த கதை எழுதியிருக்கு. இல்லை, இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக எழுதப்பட்டது. ஸோ இந்த முதல் காரியத்தை பார்த்தோம்னாக்கா, முதல் அதிகாரத்தில் டிசெக்டர்னாக்கா அவர் ஓடி போனவர், தேவனுடைய அழைப்புக்கு ஓடி டிசெக்டர். ஓகே. ரெண்டாவது ப்ரேயர் அதிகாரம். மூணாவது மிரர், அப்படின்னாக்கா கண்ணாடி, நம்ம யாருன்னு காமிக்கும். நான்காவது ஃபைனல். ஸோ இன்றைக்கு ரெண்டாவது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. யோனாவுக்கு ஒரு ரெஸ்கியூ மிஷன், அதாவது ரட்சிக்கின்ற ஒரு வேலை கொடுத்தார் ஆண்டவர். என்ன வேலை? படிச்சல என்ன வேலை? நினைவுக்கு போகணும். நீங்கள் போய் நினைவுக்கிட்ட சொல்லணுண்டா, இந்த மாதிரி நீங்கள் மனம் திரும்புங்க. ரைட்? போனாரா யோனா? போனையா போகல. தெரியும் சொல்லு. ஏன் போகல? ஆண்டவர் சொல்றாரு, நினைவுக்கு போய் நிலம் கட்டுங்க. யோனாவுக்கு மட்டும் இல்லை, நம்மகிட்டையும் ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த ஊழத்தை செய்யி, இங்கே போ. அன்னைக்கு எங்கே போனாரு? தாசேதுக்கு போனார். தாசேதுக்கு கப்பல் ஏறி ஆண்டவர் சொன்னது நினைவு 500 மைல் தான் இருக்கு. ஆனால் யோனா எடுத்த டிக்கெட்டு ஃப்ளைட்டுக்கு சொல்கிறேன், அது கொடுத்த ஏர்பிளைன் டிக்கெட்டு 2500 மைலுக்கு டிக்கெட் எடுத்துருக்காரு. நான் ஆண்டவர் கிட்ட தான் போயிட்டு வாடா, இந்த ஊழியத்தை போய் செய்யலான்னு இல்லை. நீங்கள் ராணுவே. ஓகே, ராணுவே. அதனால அன்பானவர்களே, சில சமயத்தில் நம்மளும் அப்படிதான். ஏன் நினைவுக்கு போக ரொம்ப யோனாவுக்கு பிடிக்கல? ஏன் நினைவுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை? ஆண்டவர் சொன்னால் போக வேண்டியதானே, இன்னும் பெரிய காரியம் நம்ம நினைக்கலாம். நினைவில் உள்ளவங்க பெரிய குடும்பக்காரனுக்கு சாதாரண குடும்பக்காரனுங்கள புழத்தச்சு அப்புறம் என்ன அப்படியே வயிறு கழிப்பானுங்க, கழுத்தை வெட்டுவானுங்க, நெருவத்திக்கு போடுவானுங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலைங்களை அவங்க சிலை ஒன்றும் வச்சுருக்கானுங்க. ஞாபகமாக உங்களுடைய கோயில்களில் கையெல்லாம் வெட்டி காலெல்லாம் வெட்டி அவருக்கு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணதுனால உங்களை ஆண்டோடைய பிள்ளைகளை நினைவுக்கு போகிறதுக்கு யோனாவுக்கு பிடிக்கல. சொல்லிட்டு வேற விஷயம் போராடுவோம்னா ரிஷிகாஸ் என்ன இருந்தீங்க, தேவன் அவங்க ரசிக்கணும். நம்ம பக்கத்தில் வீட்டுக்காரனா இருக்கலாம், வீட்டுக்காரனா இருக்கலாம், பக்கத்தில் உங்களை வேலை செஞ்சுதான் இருக்கிறோம். நீங்கள் வந்துட்டான் ஆடுற அவனுக்கு அவனு சொல்லணும், நான் கஷ்டம். ஸோ அங்கே என்ன செய்யுது? ஜான் போட்டிருக்கிற அதுதான் ஜோனா கற்போம் என்னைய போட்டு. ஸோ ஜான் லிட்ரலி த வாய்ஸ் ஆஃப் காட். லிட்ரலி யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். அது என்ன போட்டிருக்கிறேன் லிட்ரலி ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த காட். யோனாவுக்கு தேவனுடைய சத்தம் தெளிவாக கேட்குது. நீங்கள் முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா, முதல் வாசத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கிறது? அப்பொழுது யோனா கர்த்தரோடு சமூகத்தில் நின்று விலை கொண்டனா. முதல் வசனம், அமிதாவின் குமாரனாகிய யோனாவுக்கு
கர்த்தருடைய யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இது ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் சொல்றேன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு எனக்கு தான் கேட்கும். ஓகே, you and me knows because the word of God with us. ஜபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினாரு, கர்த்தர் என்னோடு காரியங்களை செஞ்சாரு, நீங்கள் தான் சொல்ல முடியும். வெளியுலகத்துலாம் சொல்லுவானுங்க, ஆனால் அவங்களுடைய கதைகள் வேற மாதிரி. அவர் என்னோட பேசினாரு, ஏஸ் அவங்களோட டூ உனக்கு இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் எங்களை சத்தியத்தை பற்றி பேச சொன்னார். நற்செய்தியை நம்ம பேசணும். இது இந்த கட்டளை. கர்த்தருடைய சத்தங்களை கேட்குது. ஸோ வி ஹியர் அபவுட் இட். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்பலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் விசேஷமாக உங்களோட பேசுகிறார். ஸ்டூட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கின்ற பிள்ளைகள். அப்படித்தானே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவோம்? எங்கே உங்களுடைய நாமத்தில் 2-3 பேர் கூடி இருக்கிறோம், கர்த்தாவே நீராங்க. கர்த்தாவே நீராங்க இல்லை இல்லையா? இருக்காரா? அப்போ இருக்காருனாக்கா சமூகத்திலிருந்து நம்ம தான் அவன் வார்த்தை கேட்குறோம். இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த ஆல் மைட்டி காட்ஸ் பிரசன்ஸ். சாதாரண கடவுள் இல்லை. நீ ஒருத்த கேட்பான், அந்த அந்த கேப்டன் வந்து கேட்பான், நோவா கேட்பான். ஒரு பார்த்தோன்னா யோவான் வந்து கேட்பான், நீ யார், எங்கேருந்து வந்த, என்ன உன்னுடைய வேலை, ஏன்டா இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை உண்டாகுது? வெரி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்தோடனே நீ சொல்லாத பிரச்சனை, சொல்லாத பிரச்சனை. உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு பிரச்சனை. அப்போ என்ன சொல்றாரு? He that received the Lord, the word of the Lord. So they received a divine commission. அப்படின்னா தேவனுடைய மாபெரும் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர். மாபெரும் ஊழியத்துக்காக நீங்கள் நானும் போகிறோம். யார் சந்தமே நினைப்பாங்க, ஏன் அங்கே போய் அங்கே எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? இந்தியாவில், மணிப்பூரில், ஆப்பிரிக்காவில் போய் சாப்பிட்றாங்க. ஏன்? ஆனால் அமெரிக்காவில் உள்ளவங்க, நல்ல வசதி உள்ளவங்க. நான் சொன்னால நம்ம சேர்த்து வந்து ஆரம்பிச்சது வந்து நான் ஆரம்பிக்கல. ஒரு மிஷினரி வந்தாங்க. ரவீந்திரங்களுக்கு தெரியுமா? தாராவுக்கு தெரியுமா? வேலஸ். அவங்க எங்கிட்ட வருவாங்க? சிங்கப்பூர்ல வருவாங்க. காரியத்தில் வருவாங்க. அந்த காலத்தில் ரோடு ஒரு சீராக சிறப்பாக இருக்காது. அந்த காலத்து ஜெயமும் வேகமாக ஞாபகம் இருக்கும். ஏன் வந்தாங்க? கிரேட் கமிஷன். Receive from the Lord. So the holy person don't pray. என்ன பிரச்சனையே? The holy person don't pray. Ordinary person pray. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த கப்பல பிரச்சனை வந்துருச்சு. கப்பல பிரச்சனை வந்த பிறகு என்ன செய்யறாங்க? எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. அவங்க சாமி கும்பிடுறான். ஆண்டவரே, ஏன் பிரச்சனை வந்துச்சு? ஏன் புயல் வந்துச்சு? நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னா அவன் நான் சொன்னேன். ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது பஸ் நேரம் தூங்கிட்டான் டிரைவரு. அது ஆத்தா மாத்தா தாயி ஐயா எங்கே இருக்கிற ஐயா, அவங்களை காப்பாற்றையா கூப்பிட்றேன். அவளையே அந்த பஸ் டிரைவர் நிப்பாட்டிட்டு, டே தூங்குறா, நாங்கள் சாப்பிட்றோன்னு அவனு போடுறான். நான் இனி பஸ் கூட பிடிக்க மாட்டாடா. ஓகே போய் கூப்பிட்டு கொடுத்து அவனுக்கு தேக்கி விட்டு கேஷ் பண்ண. அது போல தான் பிரச்சனை நம்மளுக்கு. இப்போ யோனோட பிரச்சனையும் என்னன்னாக்கா, எல்லாரும் ப்ரே பண்ணுறானுங்க, நம்ம சாப்பிட்றோம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இவர் எங்கே இருக்காரு? தூங்கிட்டு இருக்கான். நம்ம பார்த்து என்னடா அவன் உயிர் வாழ்வா சாப்பாடு இருக்கிறோம், நீ பாட்டு தூங்குற, கம்ப்யூட்டர்ன்ட்டா மேலும் அக்கௌண்ட் இருக்குமோ, குருஸ் கப்பலோ போட்டாடே என்ன? ஏன் என்றால் கிறிஸ்தவனை உங்களுக்கும் எனக்கும் கான்ஃபிடன்ட் இருக்கு 100%.
ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டாரு. அப்படித்தானே? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இருந்தாலும் அவங்க விட்டு போக மாட்டாரு, இல்லை கைவிடவும் மாட்டாரு. நம்ம ஓகேடா செய்யலாம், செய்வோம். இங்கெல்லாம் பிரச்சனையே இருக்கு, இங்கெல்லாம் பீஸ் இருக்கு, இன்னும் விட்டுட்டு தேட மாட்டாரு. என்ன ஆச்சு? இதை சாதாரண மனுஷன் அங்கே ஜாப் பண்ணுறான், அவன் ப்ரே பண்ணுறான், ஐயோ இதால சாமியெல்லாம் கூப்பிடுறான், கங்கா தேவியை கூப்பிடுறான், புயல் தேவியை கூப்பிடுறான், காத்து தேவியை கூப்பிடுறான், மங்கம்மா கூப்பிடுறான், சிங்கம்மா கூப்பிடுறான், மகாதேவியை கூப்பிடுறான், அதான் தேவி கூப்பிடுறான். எந்த தெய்வம் அந்த மாதிரி? ஏன்னா காற்றையும் கடலையும் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தவர் இதோடைய அதையும் சொல்றான். அம்மானவர்களை உடனே உங்களுடைய ஜபத்தை தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஜபிக்கும் போது அந்த ஜபம் கேட்கப்படுகிறது. Who is afraid of this story? யாரு பயந்தாங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோயில், இந்த கடல் கொந்தளிப்பு, இந்த கப்பல் சாகிற மாதிரி இருக்கு, எல்லாமே யார் பார்த்து பயந்தா? தேவனுக்கு தெரியாதவங்க பயந்தாங்க. தேவன் தெரியாதவங்க பயந்தாங்க. Afraid of the storm, afraid of God, then the Lord accursed, afraid of God, then the sea calmed. அந்த கடல் கொந்தளிப்பு பார்க்கும்போது அவங்க பயந்தானுங்க. அந்த கடலில் அவங்க போடுறாங்க, யார் அந்த பிரச்சனை ஒரு ரோட் போடுறானுங்க. இப்போ நம்ம ரோட் போடக்கூடாது, போடவும் கூடாது, போட மாட்டோம். யார் பேருக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு என்ன போடுவாங்கன்னாக்கா, நீங்கள் பார்ப்பீங்க, மேபி புகழ சில பேர் நம்ம பார்க்குறதெல்லாம் பார்க்குறேன், சில பேர் படிச்சு பண்ணாங்க, வேண்டாம், அது நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, நாயம் போட்டு பார்க்குறோம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, நீங்கள் போனீங்கன்னாக்கா ஜெயிப்பீங்க, கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா டான் போட்டு பார்ப்போம். ஓகே, அப்போ உங்களுடைய காரியம் என்ன தோசை சொல்லிடுவோம். நம்மளுக்கு அதான் வேண்டாங்க, அந்த ரோட்டை ஒழுதான் விழுவாதுங்க, சரியா? ஏன்னா இங்கே போடுறானுங்க, யார் பேருக்கு வந்துச்சு? அத்தனை பேர் இருக்கானுங்க, யோனா பேருக்கு ஒரே நீ தான் எனக்கு கழுப்பிட்டு உங்கள்கிட்ட தான் அந்த விஷயமா இருக்கு. நீ தான் பிரச்சனையை தீர்க்கணும். வேற உன் தாமான்ல, உன் குடும்பத்தில், உன் சொந்தக்கார மத்தியில், ஜாதிக்கார மத்தியில், யார் மற்ற பிரச்சனை கிறிஸ்தவனு ஒருத்தர் இருக்கிறாங்க, நீ பண்ணாதான் அது தீரும். உங்கள்கிட்ட தான் இது பிரச்சனை வராதும் உங்கள்கிட்ட தான் இருக்கு, பிரச்சனை வந்ததும் உன் பிரச்சனை தான். ஏன் அந்த பிரச்சனைக்காக நீ சொல்லலையே? We need to be answerable. We need to be answerable. ஸோ அந்த அவனை தூக்கி போட்டோடனே கடலை வந்துருச்சுப்பா. அவன் சொன்னான், இதுக்கு என்னடா தீர்வு? நீங்கள் ஜாமான் தூக்கி போட்டீங்க, கட்டுப்படிலாம் தூக்கி போட்டீங்க, வேண்டாதெல்லாம் தூக்கி போட்டுது, இன்னும் தூக்கி போடுங்க, நானும் அந்த வேண்டாதவன் சொன்னா தூக்கி போட்டானுங்களா? யோனாவை தூக்கி போட்டோடனே கடல் என்னடா எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட பலவர், எப்படிப்பட்ட தேவன் இந்த தேவன். நான் சொன்ன மாதிரி தூக்கி போட்டோன்னா எல்லாமே அமுதிருச்சு. நம்ம கப்பல் உடைய மாதிரி இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். ஓ பிடிச்சிங்க, இதை பிடிச்சிங்க. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை சரியாக செய்யாமல் இருந்தால், நீங்கள் போகாமல் இருந்தால் அது ஓயாது. அந்த கடல் கொந்தளிப்பு ஓயாது, பிரச்சனை ஓயாது, பிரச்சனைகள் ஓயாது, சண்டைகள் ஓயாது, அடித்தடி ஓயாது. நம்ம போகணும்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். நீங்கள் நானும் ஐயா அடிச்சிருவானா, ஏதாவது சொல்லிடுவானா, ஏசிடுவானா? பரவாயில்ல. அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, மட்டமாக பேசுறாங்க. ஆமாம், பெரிய நம்ம இது எது பெரியாரு நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்க, நம்ம என்ன நம்ம பெருசு பெருசோ சிறுசோ 4/6 தானே. என்ன நினைச்சு 4/6 தெரியுமா? என்னது? 4 அடி வச்சிரும். அவர் எப்படியா போட்டு இருந்தாலும் அதுதான் அவருடைய பிளேஸு கடைசியாக. ஸோ அதனால அன்பானவர்களே, கோ இந்த வருஷத்தில் படிங்க. நீதிமொழிகள் 9:10 தேவனுக்கு பயப்படுவதே. நீதிமொழிகள் கர்த்தருக்கு பயப்படுவது
பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தின் அறிவே அறிவு. அதனால நம்மளுக்கு ஞானம் வேணும். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஸோ யோனா முதல்ல பயப்படலை, அவர் போயிட்டாரு. ஓகே, இப்போ பிரச்சனை வந்துச்சு. ஸோ யோனா not afraid of the storm, not afraid of the dying, not afraid of God's wrath. அவன் சாவத்தை பற்றி பயம் இல்லை அவனுக்கு. யோனாவுக்கு சாவத்தை பற்றி பயம் இல்லை. அவனுக்கு வந்து அந்த கடல் கொந்தளிச்சதுல பயம் இல்லை. அவங்களுக்கு என்னது தேவனுடைய கோபாக்கினி வரும், நமக்குள்ள வரும் கோபாக்கினி இருக்கு, பயம் இல்லை அவனுக்கு. ஏன்னாக்கா அவனுக்கு தெரியும் அவங்களுடைய தேவன் கிருபை உள்ளது, இறக்கம் உள்ளது. நீங்கள் கீழே படுக்க அந்த அடுத்த செக்டர் வருவோம். ஒரு இங்கே கிருபை உள்ளவங்க, இன்னைக்கு இறக்கம் உள்ளவங்க, நம்ம மன்றாடி ஜபிச்சாக நிச்சயமாக ஆண்டவர் மனசு மாறுவார். அதான் மனதுருகும். ஆண்டவர் காதலே ஒரு பாட்டு நல்ல பாட்டு படிப்பார். மனதுருகும் தெய்வமே இசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர். இப்படி போனாக்கா அவர் மனது உருகி இப்படிலாம் பாடுறாரு, இப்படிலாம் ஜபிக்கிறார். தெரியும், யோனாவுக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் விட்டுட்டார். ஆனாலும் இவர் நினைச்சல் போயிடலாம் இங்கே வருதுக்கு. இப்போ மாஸ்டர் பீஸா இப்போ தான் வந்து மாஸ்டர் பீஸ் சொல்லியிருக்கிறேன். எங்கே இருந்தால் 3 நாள் ஹோட்டல், எங்கே இருந்தால் ஹோட்டல் நியூயார்க். ஹோட்டல் நியூயார்க்கில் இருந்தான். எங்கே இருந்தா மீன் வாய்க்கு எப்படி இருந்துச்சு? மீன் வாய்க்குள்ள இப்போ மாடி வாய்க்க வேண்டிய நல்லா கோப்பின்னு வச்சு பண்ணுறோம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. நாட்டடிச்சு போய் ஸ்டிங்கிங் ஸ்டிங்கிங். நம்ம மீனை பாருங்க, நம்ம மீனை ஆண்டால அந்த மீன் ஆண்ட பிறகு அந்த கையை நல்லா கழுவா இருந்தாக்கா அந்த மீன் நல்லா அடிக்கும், நல்லா கையெல்லாம் கொடுக்கும். அப்போ மீனுக்குள்ள நாளைக்கு எப்படி இருக்கும்? அவனை தேவன் கூப்பிட்ட அழைப்புக்கு நீ சரியா போகாம இருந்த உன்னை நார் அடிச்சிருவாங்க. அது சாவ மாட்டேன், நீ சாவ மாட்ட, உன்னை சாவடிக்க மாட்டேன், ஆனால் நார் அடிப்பேன் சொல்லுவாங்கல்ல, உன்னை நார் அடிப்பேன். அங்கிருந்து அப்படி பாருங்க சொல்ற a man, okay, John is sleeping in hope, a man singing in stomach. அங்க ஹோப் நிச்சயமாக ஆண்டவர் வந்து நான் சாக மாட்டேன் அந்த ஹோப் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த வயிற்றுக்குள்ள இருந்து அவர் அந்த அந்த ஜபம் நீங்கள் படித்தீங்கன்னாக்க 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஜபமே ஒரு சங்கீதமாக இருக்கும். ஸோ அங்கே அவர் பாடுறாரு. ஸோ a man praying in peace underneath the surface. அந்த 3-8 வசனம் வாசிக்கோமா. சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணம் பரியந்தம் என்னை நெருக்கினது. ஒரு வார்த்தை போடுறாரு, நீங்க தண்ணியில் முழுக்குறீங்க, கொண்டு போய் இறக்குறீங்க, மீன் வாய்க்கில் இருக்கிறேன் எனக்கு தெரியும். யாரை நோக்கி கூப்பிடுறான்? தேவனுடைய பரிசுத்த தேவனுடைய. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோட்டல் அங்கே என்ன பண்ணீங்கன்னாக்கா நம்ம மழைக்கால சோழர்கள் நான் இது போட்டுருப்போம், அதை நோக்கி நான் பெருசில் நோக்கி தான் அவங்க தொழுகணும். நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லை. நம்மளுக்கு வந்து குராஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஆண்டு சொன்னது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் தெய்வாலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் அப்போ அதை நோக்கி அவர் ஜபிக்கிறாரு. அது பிறகுமா
பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவிட்டீங்க. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். 9 நானோவெனில் துதி சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின இப்போ பொருத்தனை பண்றாரு. பொருத்தனை என்னது? பொருத்தனை பண்றேன், நான் ஒரு வாவு எடுக்கிறேன், நான் சத்தியமாக நான் சில உடன்படிக்கை செய்கிற ஆண்டவரே. இப்போ பொருத்தனை பண்றாரு. எப்படி? துதிகளோடு ஜபத்தோடு நான் உங்களுக்கு ஒரு வாவை பண்றேன். இந்த காரியம் நடந்துச்சாக்கா நிச்சயமாக ஆண்டவரே. சில பேர் சில கேட்டு சொல்லுவாங்க. சில பேர் நான் இந்த பொருத்தனை பண்ணுறேன், நான் காணிக்க போடுறேன், நான் இவ்வளோ செய்கிறேன். இங்கே ஒருத்தர் வருவார், வேலை போயிட்டாரு. ராஜேஷ் ராஜேஷ் முத்தச்சுக்கு வருவார். இவருக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஓகே, எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளார் சாட்சி. அவரே பொருத்தனை பண்ணார். ஏன்னா அவங்க மகன் பிறக்கும் போது அநேக வருஷமாக அந்த பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை பிறக்கும் போது பொருத்தனை பண்ணார். அந்த பிள்ளை நெக்ஸ்ட் பண்ணாங்க, நம்ம ப்ரே பண்ண பிள்ளைக்கு. ஸோ பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு பிரச்சனை, பிரசவத்தில் பிரச்சனை இருக்கும் பொழுது சொன்னாங்க, பிரச்சனை பிள்ளை எனக்கு இல்லை, பொருத்தனை பண்ணார். ஓகே, ஒரு தொகையை பொருத்தனை பண்ணார். ஆண்டவருக்கு பரவாயில்ல வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பொருள் கொடுத்தா சந்தோஷமாக பர்த்டேலாம் கொண்டாடுறாங்க, கேக்கில் வெட்டிட்டாங்க, நல்லா இருக்குது, பிள்ளை நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா குழுன்னு இருக்குது. ஆனால் பொருத்தனை மறந்துட்டேன். ஐயா பொருத்தனை மறந்துடுறான்ச்சு. ஒன்று ஒன்றா ஆசை வருங்க. இல்லை, வேலை இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு பால் மாவு வாங்க காசு இல்லை பசங்க. அந்த நிலைக்கு வந்துட்டு நல்லா வேலை செஞ்சுட்டாரு, நல்லா வருமானம். ஒரு நாள் சாட்சி சொல்கிறேன், கேட்டுருக்கீங்களா? கேட்டுருக்கீங்க சாட்சியை? ஓகே, வருமானம் இல்லை, போச்சு. பால்மாவை காசு இல்லை. என்ன செய்ய? எங்கேயோ ஒரு ஆள் வந்து சொன்னார், ஐயா இங்கே வாங்கோழி இருக்குதுன்னா வேண்டாம், எனக்கு இதை விற்று காசு எடுத்துக்க, இந்த காசை எடுத்துக்க, இந்த வாங்கோழி வேண்டாம், என்னால் முடியலை, பார்க்க முடியல. நம்ம தான் பண்ணோம். இந்த கோழி வளர்க்குறது, இந்த ஆடு வளர்க்குறது, இதெல்லாம் பெரிய வேலை. பாம்பு வரும், அது சீக்கு வரும், ரொம்ப வேலை இருக்குது அதுக்கு. நம்ம நினைக்கிறோம் கோழி வாங்கி சாப்பிட்றோம், ஓகே நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது கோழி ருசி. அவனுங்க படுற இரவு பகலும் பாம்பு வரும். டாக்டர் சொல்கிறாரு, அது கூட பெரிய பிரச்சனையா. திடீர்னு ஒரு சீக்கு வச்சு எல்லாம் கூட எப்படி சத்துருமா? ரூஜிலோ. அப்போ எடுத்து அந்த கோழியெல்லாம் வளர்த்து அதெல்லாம் விற்றுட்டு, பாம்புலி எல்லாம் விற்றுட்டு வேண்டிய காசோட மேலே கொண்டு மனசு பண்ணார். நான் பொறுத்து செய்கிறாங்க. ஆமாம், ஆனால் நான் பார்த்துட்டேன். ஆண்ட தர்மம் விட்டாரு. ஏன் சொல்ல வரணும்? பொறுத்துனை செஞ்சிடலாம், ஆனால் பொறுத்துனை நிறைவேற்றணும். இல்லை அடி உழுத்துனாங்க வரிசி. ஆனால் ஆண்டவன் விடமாட்டேன். நார் அடித்து நாரை வச்சிருவார் சொல்கிறல, நாரிட்டான். இப்போ பொறுத்துனை பண்ணுறான். ஆண்டவன் ஓகே 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 ஜெஞ்சி புள்ளி இந்த வாட்டி ஓகே 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 படிக்குமா? 9 அழகா இருக்கல. நானோவெனில் துதியின் சத்தத்தோட துதியோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின
பலி வேற பொருத்தனை வேற. டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான். ரெண்டு காரியம் இருக்கு. ஒருத்தரையும் போட்டுட்டு பலி முடிஞ்சுருக்காங்க. ஓகே, பழைய ஏற்பாட்டில் இந்த பலிகள் கொடுப்பானுங்க, ஆட்டு பலிகள் கொடுப்பானுங்க, கொஞ்சம் பாவத்திற்கு அது ஓகே, அது பொறுத்தது. அப்புறமா ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. யாருடையது? யாரோ பக்கத்தில் வந்து சொல்லுங்க. பாஸ்டர் சொல்லிதான் நான் ரட்சி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நான் ஜபம் பண்ணி தான் ப்ளீஸ் மாற்று. அந்த ஒக்கல் பொருள் இல்லை, அந்த வார்த்தைக்கு அந்த இடம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? ரட்சிப்பு கர்த்தருடையது. அவனே சொல்றான். அவனே ஓடி போனவன் முள்ள மாதிரி, கள்ளன் நாலு போனவன் நாட்டாளத்தை சொல்றான். அப்பா நான் நினைச்சேன், இவர் நினைச்சாரு நான் போய் சொல்லிதான், நான் போய் தான் என் திறமை என்ன, என்னோட ரெகுலர் பட்டம் என்ன, எத்தனை வருஷம் பைபிள் ஸ்கூலில் படித்தேன், நான் என்ன அறுப்புணம் செஞ்சேன், எத்தனை பிசாசை ஓட்டுறேன், எத்தனை பிசாசை நிற்க முடியுது முன்னுக்கு. ஐயோ, இந்த மாதிரி புதுசுக்கிறவங்களும் புதிய பேர் அதிகம் பார்த்து ஏமாந்துடுறாங்க, ரொம்ப பேர் ஏமாந்துடுறாங்க. நீங்கள் சத்தியம் என்ன சொல்லுது? அதான் சத்தியத்தை படிக்க சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? ரட்சி பேர் இருக்குது. சொல்ல வேண்டிய கடமை நீ தான். எவனா நீ போய் பேச கொஞ்சம் சொல்லு. அவன் ரட்சிக்கப்படல, அறுப்பம் செய்யுது, அறுப்பம் நடக்கல, இதுக்கெல்லாம் நீ போய் காசு வாங்கிட்டு இருக்க ஒன்றும் அது மாதிரி அவன் போய் காசு வாங்கினா அவனை தானே அந்த அகமான நடந்திருந்தான். அவன் போய் நல்லா இருந்த பிறகு என்ன விஜயாவுடைய அசிஸ்டன்ட் பரிசனம் பண்ணி கொடுத்தானா? அந்த இளைஞர் சொன்னாரே, அப்பா அவன் பரிசனம் பண்ண வச்சுக்கிட்டப்பா, நீ கண்ணப்படான்னு. அதனால நாம நல்லா என்ன கொடுத்துருவோம். அவன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் போய் பாதிகள் ஓடி போயிட்டு ஐயா கேட்டாரு, அப்போ வேண்டாம் சொன்னாரு, அப்போ வேண்டாம் சொன்னாரு, இப்போ மனசு மாறிட கொடுங்க. நான் கொடுத்தானா? அவர் சொன்னார், இளைஞா சொன்னார், டே வாங்காத, அந்த நோய் உனக்கு வந்துடும், அந்த பிரச்சனை உனக்கு வந்துடும். வாங்கினானா வந்து குடிச்சிருவோம். அதே போலதான் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்து அவனுக்கு சுகமாக்கிட்டாரு. நீ போய் அங்கடைய காசு வாங்க. நானும் தான். You ask for trouble. The Lord will turn the things unto you. Curse. Okay? என்ன நினைச்சு ரட்சிப்பு யாருடையது? கொஞ்சம் முடிச்சுக்கோமா? நல்லது. தேங்க்யூ. ஸோ இதனால் நான் மாற்ற 3 ராத்திரி 3 இரவு. இதே இதுதான் இயேசு கிறிஸ்தவன் புதிய ஏற்பாடு சொல்றாரு. உங்களுக்கு கொடுத்த அடையாளம், யோனாவுக்கு கொடுத்த அடையாளம் வேற என்ன அடையாளம் இல்லைடா அவங்களுக்கு விளக்கல. அவனுக்கு யோனாக்கு என்ன அடையாளம் கொடுத்தாரு? 3 நாள் வந்து கல்லறையில் இருப்பேன், 3ஆம் உயிர் தெழுவேன். 3 நாட்கள் 3 இரவு. இதான் உங்களுக்கு அடையாளம். வேற அடையாளம் உங்களுக்கு இல்லை, வேற அற்புதம் இல்லை, வேற அதிசயம் இல்லை. 3ஆம் நாள் உயிர் தெழ நீங்க பார்ப்பீங்க. எஸ் அல்லேலூயா. தேவன் இயேசு நம்மளுக்கு உயிர் தெழ நம்ம காமிச்சாரு. நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. இஸ் வித் us. Okay, so to get down to Nineveh and stop 3 days 3 nights. Peace stomach. Dismantling anything control over his life. யார் செஞ்சாருனாக்கா இவனுக்கு யோனாவுக்கு அநேக காரியங்கள் இருந்தது, அதை உடச்சிட்டாரு. அவனுடைய கர்வம், சுயநலம், ஈகோ எல்லாரும் மீன் வாய்க்கில் போட்டுட்டு ஒன்றும் இல்லை சரண்டர். சில சமயத்தில் நம்முடைய சொந்த காரியங்கள் நான் போய் செஞ்சாதான் இந்த காரியம் செய்ய முடியும், வேற யாரும் இல்லை. உன்னோட கண்ட்ரோல்லாம் போச்சு. இல்லை, இப்போ யார் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது? மீன் அவனை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. அந்த மீன் ஒரு பிரச்சனைங்க. இவனை வச்சுக்கிட்டு 3 நாள் 3 ராத்திரி எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆக மாட்டேன். அந்த மீனுக்கு பிரச்சனை இவனால. கப்பல் இருந்தாலும் கப்பலுக்கு பிரச்சனை, கப்பல் இருந்தாலும் கப்பலுக்கு கூட இருந்தவங்க அவங்க பிரச்சனை. ஏன்? ஆண்டவர் நம்ம சொன்ன ஊழியத்தை சரியாக செய்யாததுனால மீனுக்கு கொண்டு மீனுக்கு பிரச்சனை. மீனுக்கு
யோனாவில் போட்டுருக்கு தானே. அந்த 3 நாள் வந்து மீன் கக்கிருச்சு. யார் கக்குவா? சாப்பாடு ஜீரணம் எல்லாம் பண்ணாக்கா கக்கிரும் தானே. அது எவ்வளோ பெரிய மீன் எனக்கு தெரியாது. தெமுங்கன்னு சொல்கிறாங்க பெரிய மீன். அது எவ்வளோ பெரிய மீன் ஒரு மாதத்தில் வச்சிருக்க உள்ளுக்கு இருக்கும். ஆனால் பெரிய மீனை பார்த்துருக்கோம். ஆனால் மனசில் உயிரோடு வச்சிருக்குன்னு தெரியல சத்துருப்பான். 3 நாளைக்கு அந்த நம்மளுக்கு ஆக்சிஜன் இருக்காது உள்ளுக்கு சத்துருப்பான். அதான் அது சொல்கிறாரு 3 நாள் அது அடையாளம் கொடுக்கு. அப்போ முழுகவும் முடியல, மெல்லவும் முடியல, மீனுக்கும் பிரச்சனை, இவனுக்கும் பிரச்சனை, கடலுக்கும் பிரச்சனை, அவன் கூட இருக்கிறவங்க பிரச்சனை என்றால் தேவனுடைய காரியத்தை செய்யாததுனால அதனால பிரச்சனை. யோனா ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிறதுனாக்கா, ஓகே, டோன்ட் வெயிட் ஃபார் த பிக் ஃபிஷ். ஆண்டவரே நான் சொல்லியிருக்கிறேன், தெளிவா ஆண்டவரே கூப்பிட்டுருக்காரு, ஊழியத்தை கூப்பிட்டுருக்காரு, நல்லா தெளிவாக தெரியும். ஒரு பெரிய மீன் அனுப்புங்க யோனா மாதிரி. அவர் நான் செய்கிறேன். அடியாளம் பெரிய மீன். God command the storm, God command the Lord, God command the fish. தேவன் தானே கமாண்ட் பண்ணுறாரு. நீ செய்கிற வேலை செய்ய விட்டா உங்களுக்கு பெரிய மீன் ஒன்று முழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டோட வசனம் படிச்சு போக சொன்னமான அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜபிக்கிறோம். ஒருவருக்கு ஜபிக்கிறோம். மாஸ்டர் எனக்கு இந்த ஊழியத்தில் இந்த காரியத்தை செய்ய சொல்லி ஆண்டோர் ஏவுகிறார். திரும்ப அப்படியா உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம்? திருச்சபையை உட்கார்ந்து என்ன செய்வோம்? உபாசனத்தை ஜபிப்போம். சில சமயத்தில் சில பிள்ளைங்க, சில பேர், சில காரியங்க சொந்த வாழ்க்கையில், சொந்த ஃபேமிலியில் சில காரியங்கள் இருக்கும். சில வந்து இவர் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா தெரியும். ரவிச்சந்திரன் வந்தார் நம்ம மத்தியில். இது ரன்னிங் ஓன் ஸ்கூல், இது வைபோசம் இன்டர்நெட் ஸ்கூல் வச்சுருக்காங்க. கம்பாரில் தேசே இங்கே இருந்தாங்க. அவங்க வாய்ப்பு வந்து பேங்கரு. இவர் வந்து மிஷி இங்கே சின்னாயில் வந்து அவர் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைனான்ஸ் பண்ணிக்கல எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைனான்ஸ் பண்ணிக்கல. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் இங்கே போக சொல்கிறாரு, எப்படி சமாதானம் ஆரம்பிச்சு நல்லா இருக்கிறாங்க. தப்பா இருந்து சொல்லியிருக்கேன். சில சமயத்தில் நம்ம ஆளுங்க ரவோட நம்ம பிடப்பட்டு போயிடணுங்க. ஐயா நம்ம போய் பார்த்தா எங்கடா இங்க ஒரு சின்னசாமின்னு ஒன்று இருந்தாரு. அவங்களா இல்லை, அவங்க தெரியலையா? இல்லையா, எங்க ஐயா? அந்த ஐயா நான் கேட்குறேன்னா ஐயா அவங்க ரவா பின்னாடி போயிட்டாங்க. ஐயா இருக்கிறான் இருக்குதா இல்லையா? என்னடா செஞ்சான், என்ன ஆச்சு? நம்ம பயந்து போய் ப்ரே பண்ணி போய் பார்க்குறோம். இங்கே இதை பிரச்சனை பண்ணிக்கிட்டான்னு போட்டு பீண்டா ரவா பீண்டா தோணுது. அவர்கிட்ட கேள்வி அப்படிப்பட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி இருக்காங்க ஆளுங்க ரவா போயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் ப்ரே. சேஞ்ச் நல்லதோ கெட்டதோ, அவமானமோ இல்லை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமோ சேர்ந்து அனுபவிப்போம். என்னோட சகோதரன், என்னோட சகோதரி அவங்களோட பிரச்சனை இருக்கு, இப்போ என்னப்பா ப்ரே பண்ணுறோம், முடிஞ்சதுதான் ஆலோசிப்போம். ஓகே, ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த பிக் ஃபிஷ், டோன்ட் வெயிட் ஃபார் த பிக் பிரச்சனை, டோன்ட் வெயிட் ஃபார் த பெரிய பிரச்சனை வந்தால் தான் நான் ஆண்டுக்கு ஊழல் செய்ய போகிறேன். Don't wait for that. The Lord call you surrender. Okay, wow, okay, that's one. பாருங்க, இன்னொன்று பீஸ். ஆண்டு சொன்னாரு, நம்மளுக்கும் மனசு ஓகேவா தூத்திட்டா. ஆண்டு சொன்னாரு ஒபே. பீஸுக்கு சொல்றாரு, ஏய் வாயை திறந்துச்சு. யோனா மூழ்கிச்சா? அப்புறம் வாயை மூடிச்சு. ஓகேயா? மீன் கேட்குது, ஆனால் மனசு கேட்க மாட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நான் கேட்க மாட்டேன்.
இன்னொன்று கேரிஸ் ஓப்பன் இட்ஸ் மவுத். அங்கே வாயக்குறை கத்துறான். அடுத்தது ஃபீஸ் ஒபேஸ் யோனா கஷ்டமாக. யோனா இந்த கஷ்டம் நேரத்தில் இருக்கு. நீங்கள் ஒபே பண்ணுறோம், நீங்கள் நல்லா ஒபே பண்ணுறீங்க. நம்மளை கீழ்படுகிறது இன்னும் சொல்ல நான் இன்னும் நகர கீழ்படுகிறது. இயற்கையும் கீழ்படியுது, மீன் கீழ்படியுது, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் கீழ்படுகிறது. கேள்விக்குறியோடு இருக்கிறோம். ஓகே, let us see that. Okay, lessons. Willing or unwilling, God's will be fulfilled. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என்ன விட்டுட்டு நினைவேக்கு போய் சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி உரம் வாங்கி நார் அடித்து நாட்டம் போய் நாட்டப்பட்டு நம்ம போய் உழைத்து போகிறதையும் ஆண்டவர் அவனை பிடிக்கலையோ நான் சொன்னதை போய் செய்யவே விட மாட்டார். என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மானுங்களே பிள்ளைங்களே, அவர் சொன்ன சித்தம் நிறைவேற வரைக்கும் உன்னதான். அவர் சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சபையில் எத்தனை பேரை செய்ய மாட்டாங்க. நான் தான் வந்து இந்த ஊழியத்தை செய்யணுமோ, மற்றவங்க செய்ய மாட்டாங்களோ, மற்றவங்க செய்யக்கூடாதோ என்னோட நான் கையெழுப்போம். என்ன willing and willing. உன்னோட தேட மாட்டேன், உனக்கு கூப்பிட்டார் ஆண்டவர். He wants you. பாருங்க அந்த தாவீது ராஜா சொன்னா தாவீது ராஜா ஒருத்தர் தான். அவர் ராஜா இல்லை, ஆடு வைக்கிறவன். தாவீது ஆடு வைக்கிற பையன். ஆனா இவன் தான் எனக்கு வேணும், இந்த பையன் எனக்கு வேணும். அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் கழட்டி விட்டுட்டானுங்க. ஆடு வைக்கிற நீ இருக்கிற ரைட்டில் ஆகணும்டா நீ ரைட். நான் ஆண்டு சொன்னாரு அவனை அபிஷேகம் பண்ண. அந்த கோலியத்தை அடிக்கணும்னாக்கா இந்த தாவீது தேவை. இந்த ஊழியத்தை முடிக்கணும்னாக்கா நீ தேவை ஆண்டவருக்கு. உனக்கு தெரியும் ஆண்டவருக்கு நடத்திருக்காரு. Don't give up. பிடிக்கலையோ அவன் கஷ்டப்பட்டு அடி வாங்கி மெதி வாங்கி ஆண்டவனை சோதிக்கிறாரு. ஆண்டவனை சோதிச்சுட்டாரு. சோதனைக்கு நானும் பிரச்சனையா இல்லை ஆண்டவர் எனக்கு தெரியாது. ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறது இல்லை. ஓகே, நான் அப்புறம் போட்டிருக்கேன். ஓகே, then willing, unwilling. Pagans have to tell the prophet, man of God, to pray. பாருங்க, பேகன்ஸ் நாங்கள் ஆண்டவர் தெரியாதவங்க, ஆண்டவர் தெரியாதவங்க ஐயா இருக்காங்க ஜவு. சில பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போயிருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போயிருக்கீங்களா? ஏன் நான் சொல்ல கேட்குறேன்னாக்கா, நீங்கள் ஒரு ஜவுச்சி நம்ம வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு வந்து தவிக்கிறாரு, ஒரு கிளாஸ் வந்து தவிக்கிறாரு. பக்கத்தில் வந்து அவங்க ஆண்டவர் தெரியாதவங்க பரவாயில்லாம் சிஸ்டர் அண்ணன் அங்கே போயிடுவேன். அப்படி நம்ம ஜபிக்கும் போது பக்கத்தில் ஆண்டவர் தெரியாது. நம்ம கொண்ட வேற பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் ஜபிக்கல. அவன் கேட்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் ஜபிக்க, எங்களுக்கு ஜபிச்சனால எங்களுக்கு கொஞ்சம் ஜபிக்க. யூ நீட் டு ப்ரே. உங்களுக்கு கொடுத்த வேலை என்னது, ஊழியம் என்னது? ப்ரே பண்ண. என்னப்பா ப்ரே பண்ண நினைக்கிறாங்க, நல்லா ஆயிருக்காங்க. ஸோ அண்ணாங்க ப்ரே அங்கே நான் ப்ரே பண்ணி காசு கேட்கற. ஓகே ரைட். ஸோ ப்ரே பண்ணிட்டு சில ஊழியக்காரங்க காசு எவ்வளோ போட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குற பற்றி தப்பு இல்லை. ஓகே, ஆனால் பேருக்காக நீங்கள் கொடுக்குறீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு ஊழியம் இல்லை, வேலைக்கு இல்லை. என்ன சொன்னால் பேசுகிறோம் எவனோ போன பிறகு அவன் கோயில் வாசல் உட்காந்துருப்பான்.
அவன் ஒரு உடம்பு இருப்பான். ஆள் சொல்கிறாங்க, அப்பா எங்கிட்ட வெள்ளியோ பொண்ணும் இல்லை, ஜேசு இருக்கிறாரு, ஜெபிக்கிட்டா. ஜெபித்தா நல்லாயிட்டான், குடிக்கிறான். பண்ணு. ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், செக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு வேலை, மற்றவங்க கேட்கும்போது தாராளமாக ஜெபிக்கும். Your work to tell the good news. நம்மளுடைய அழைப்பு எதுக்கு? ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது பலன் அடைந்து நீங்க எங்க? எருசலேம், சமாரியா, யூதியா பட்டணங்களிலே இதுக்கு சாட்சியாக இருப்பீங்க. பரிசுத்த ஆவி வரும்பொழுது 10 வருஷம் பேச பத்தாதுக்கோ ஆனப்பட்டிருக்காரு. ஒரு நேசம் போட்டிருக்கேன், அதே உங்களை அனுப்பி வீடியோவை. ஒரு நடிகை எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தீங்களா இது அவன் பேர் தெரியல, அவன் வாய் பண்ணிக்கிட்ட ரமேஷா அந்த வருஷம் அடிப்பேன். இப்போ பேசுறேன் ரமேஷா தெரியல. அவன் கிறிஸ்தவ போய் அவங்க தேடி கூப்பிடுவாங்க, போய் அவங்க தேடியில் போய் கூப்பிடுவாங்க. சொல்கிறான் கூப்பிட்டு பிறகு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய ஷூட்டிங் இருக்குது, எனக்கு நிறைய கார்டு இருக்குது, இந்த கார்டு இருக்குது, உங்கள் சேர்த்துக்கு வந்தெல்லாம் கார்டு எல்லாம் கேட்குறேன், நான் ஷூட்டிங்கு போகணும். மற்ற நாள் ஏந்திக்கிறேன், வாங்கி மாட்டேன். ஏன் நான் சொல்லலையா சாட்சி? கிறிஸ்தவனை கர்த்தரை தெரிந்த ஜாதியை, பிரிக்கப்பட்ட ஜாதி, நீ சாதாரண ஜாதி இல்லை, பிரிக்கப்பட்ட ஜாதி சொல்லிட்டான், திட்டு போயிட்டான். டாக்டர் சொன்னாங்க, என்னென்ன செய்யறேன்னு சொன்னானுங்க. நீ எங்கே போக வேண்டியது? செஞ்சு போகணும், செஞ்சு போகணும். செஞ்சவன் மூலிகைக்காக போட்டிருக்கா செய். அப்புறம் போய் பாருவ வேலையை, அது வேலை செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன். இது ரியல் ஸ்டோரியா? ரியல் டெஸ்டிமனியா? ஏங்க சொல்ல வரேன்னாங்க, அப்படி அடிபட்டு வாயெல்லாம் குழந்தைக்கிட்டு அசிங்கமாக போயிட்டு போது தான் ஒளிஞ்சு வரணும் அவசியம் இல்லை. நல்லா இருக்கும்போது அவன் கூப்பிட்றாரு, எவனோ போய் வாழ ஏண்டா போய் நாரி போய் நாட்டாட்டி போய் வர சும்மா தப்பிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு காரியத்தாலும் ஓடி பேசியிருப்பார்.